அம்பாளுக்கு, சாந்தநாயகி அம்பாளுக்கு, சந்திரமௌலீஸ்வர பெருமானுக்கு, சாந்தநாயகி அம்பாளுக்கு. தயவு செய்து அடியார்கள் அமைதியாக இருக்குமாறு பேரன்போடு வேண்டி திருவிழாக்கள் சம்பந்தமான சில தகவல்கள் இங்கு பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே இவற்றை உள்வாங்கிக் கொள்ளுமாறு பேரன்போடு வேண்டிக் கொள்கிறோம். நம பார்வதி பதையே. சந்திரமௌலீஸ்வர பெருமானுடைய திருப்பரந்தாள் சிறனை தாங்கி ஆலயத்திலே நடைபெற்று வரக்கூடிய பெருந்திருவிழா இன்றைய தினம் 6வது புனித நாளாக நடைபெற்று வருகிறது. வரலாறு சொல்லுகின்ற மாம்பழ திருவிழாவாக இன்றைய விழா நடைபெற்றிருக்கிறது. இந்த விழாவிலே உபயகாரர்களாக பங்கு கொண்டவர்கள் ஆலய மேலாளர்கள், அடியார்கள், தொண்டர்கள், மங்கள இசைஞர்கள், இன்னும் இந்நிகழ்வுகளை ஆன்மீக ஊடக சேவையாக ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகத்தினர், தேவஸ்தான முகநூல்தள ஊடகத்தினர், இறை சேவையாற்றி இருக்கக்கூடிய அனைவருக்கும் இன்றைய திருவிழாவினுடைய பெருங்கருணையும் இறைவனுடைய திருவருளும் கைமேல் கிடைக்க பிரார்த்தித்து நடைபெற்றிருக்கின்ற இந்த மாம்பழ திருவிழா மிக விமர்சையாக ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுவது போல தாயகத்திலே இருந்து பல வர்க்கங்களை எல்லாம் தருவித்து மிக உயர்வான முறையில் இன்றைய விழாவுக்குரியவர்கள் இந்த திருவிழாவை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். மாபலாவாடை முக்கனியும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இறைவனுக்கு வேண்டிய முக்கணிகளையும் இயற்கையாக அங்கு இருக்கக்கூடிய கனிகளை இங்கு கொண்டு வந்து வைத்து அந்த இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து பல திருவிழாவாக இன்றைய தினம் கொண்டாடி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இறைவனுடைய திருவருள் பெயர் கிடைக்க வேண்டும். அந்த திருவிழா உபயகாரர்களுடைய வாழ்வும் அவர்களுடைய குடும்பமும் மென்மேலும் சிறந்தவங்க சந்திரமௌலீஸ்வர பெருமான் திருவருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து சந்ததி தலைத்தோங்க அவர்கள் வாழ்வார்கள். அவர்களுடைய சந்ததி இந்த திருவிழாவை போல இன்னும் இரட்டிப்பாக இந்த ஆலயத்திலே செய்வதற்கு இறைவனுடைய இந்த விழா வழி சமைக்கும். அதுபோல வழிபட்டவர்களும் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று வேண்டி நாளைய தினம் ஆலயத்திலே வேட்டை திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். மாலை பகல் வழமை போல திருவிழாவும், மாலை சிறப்பாக வேட்டை திருவிழாவும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை பகல் வழமை போல திருவிழாவும், மாலை சப்பர திருவிழாவாக சிறப்பான திருவிழா நடைபெறும். அதற்கு அடுத்த நாள் மிக முக்கியமான திருநாள் தேர் திருநாள். இறைவனுடைய தேரோட்ட திருநாளில் இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய சிறப்பு, எல்லா அடியவர்களும் தேர் திருவிழாவில் உபயகாரர்களாக பங்கு கொள்ள முடியும். வேறு ஆலயங்கள் எங்கேயும் கிடையாது. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு தேர் திருவிழா பொது உபயம் ஆன காரணத்தினாலே தேர் திருவிழா உபயத்திலே பங்கு கொள்ள விரும்புகின்றவர்கள் காரியாலயத்திலே தொடர்பு கொண்டு தேர் திருவிழா சம்பந்தமான தகவல்களை தெரிந்து பதிவு செய்து கொள்ளுமாறும், அன்றைய தினம் கற்பூர காவடி, பால்காவடி, காவடி எடுக்க இருப்பவர்கள் அவர்களும் உங்களுடைய நேர்த்திகளை நிறைவேற்றுவதற்காக முன்கூட்டியே காரியாலயத்திலே பதிவு மேற்கொள்ளுமாறு ஆலயத்தார் சார்பாக வேண்டி தேர் திருவிழா சிறப்பு திருநாளில் உபயகாரர்களாக பதிவு செய்கின்றவர்கள் இங்கு பதிவு செய்து கொண்டு ஏற்கனவே தேர் திருவிழாவை பதிவு செய்து உபயகாரர்களாக பங்கு கொள்ளக்கூடிய அடியார்கள் அந்த தேர் திருவிழாவுக்கான தர்ம காணிக்கை நிதியை ஆலய காரியாலயத்திலே கொண்டு வந்து செலுத்தினால் உதவியாக இருக்கும். சில அடியார்கள் வீடுகளுக்கு சென்று அந்த நிதியை சேகரிப்பார்கள். இந்த ஆண்டு அந்த தேர் திருவிழாவுக்குரிய நிதியை இன்னும் செலுத்தாதவர்கள் காரியாலயத்திலே ஆலயத்துக்கே கொண்டு வந்து வீட்டுக்கு வருவதற்குரிய அவகாசம் போதாத காரணத்தினாலே இந்த தகவலை இதனுடன் தெரிந்து கொண்டு அடியார்கள் ஆலய காரியாலயத்திலே அந்த நிதியை செலுத்தி ஒவ்வொருவரும் இந்த தேர் திருவிழாவிலே பங்கு கொண்டு இறையருள் பெறுமாறு அனைவரையும் பேரன்போடு வேண்டியிருக்கிறோம். இந்த திருவிழாக்களை தரிசனம் செய்து கொண்ட அனைத்து அடியவர்களுக்கும் மாம்பழ திருவிழா திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து உபயகாரர்கள் சார்பாக ஆலயத்தார் அடியார்கள் தொண்டர்களுக்கு நன்றிகளையும் அன்புகளையும் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ந்து கொள்கிறோம். ஆலயம் மங்களகரமாக, மஞ்சள் நிறமாக, கோலாகலமாக ஜொலிக்கின்றது. இந்த வைபவத்திலே பங்கு கொண்ட அனைவருக்கும் எல்லா மங்களங்களும் உண்டாகுக என்று கூறி இந்த தகவலை பதிவு செய்து கொண்டு மேலும் இன்றைய மாம்பழ திருவிழா என்னுடைய சில தகவல்கள்.
இங்கே